நான் உங்கள் ஃபேன் தெரியுமா உங்களுக்கு அப்படின்னாரு. நீங்கள் அதுக்கு என்ன பதில் சொன்னீங்க? இல்லை, நான் என்னுடைய சப்த நாடியும் ஒடுங்கி விட்டது. எனக்கு அது அப்படி சொன்ன நேரத்தில் எனக்கு ஒரு பல்கலைக்கழகத்திலிருந்து பட்டம் வாங்கிய பரவசம், ஒரு பட்டாம்பூச்சியினுடைய உற்சாகம், ஒரு பறவை வானில் மிதந்து செல்வது போல ஒரு உணர்வு என்னை உந்தி தள்ளியது. நீங்கள் வந்து ஜாயின் பண்ணதா போட்டிங்க. நீங்கள் போய் விஜய் சந்தித்த உடனே நான் உங்களோட ஃபேன் அப்படின்ற மாதிரி சொன்னதாகவும் சொன்னீங்க. அந்த தருணம் எப்படி இருந்துச்சு? அந்த தருணம் காயம்பட்டு இருந்த நாஞ்சில் சம்பத்திற்கு அந்த தருணம் மருந்தாகவும் இருந்தது, விருந்தாகவும் இருந்தது. நான் அவரை சந்திக்க அழைத்து சென்ற பொழுது என்னை இப்படி வாரி அணைத்து கொண்டார், மிகுந்த வாத்சல்யத்தோடும் வாஞ்சையோடும். நான் உங்கள் ஃபேன் தெரியுமா உங்களுக்கு அப்படின்னாரு. அமீர் கானை விட அதிக ரசிகர்கள் வைத்திருக்கிற விஜய், கடல் கடந்த வாழுகிற தமிழர்களின் மனங்களில் மகுடம் தரித்திருக்கிற விஜய். அண்டை மாநிலம் மனோகரமான மலையாளம் நாடு, ஆந்திரா, தெலுங்கானா, கர்நாடகா, அங்கேயும் தன்னுடைய கொடியை உயர பறக்க விடுகிற விஜய். நான் உங்கள் ஃபேன் தெரியுமான்னு கேட்டால நீங்கள் அதுக்கு என்ன பதில் சொன்னீங்க? இல்லை, நான் என்னுடைய சப்த நாடியும் ஒடுங்கி விட்டது. எனக்கு அது அப்படி சொன்ன நேரத்தில் எனக்கு ஒரு பல்கலைக்கழகத்திலிருந்து பட்டம் வாங்கிய பரவசம், ஒரு பட்டாம்பூச்சியினுடைய உற்சாகம், ஒரு பறவை வானில் மிதந்து செல்வது போல ஒரு உணர்வு என்னை உந்தி தள்ளியது.